கில்லி முதல் நாள்லையே 4 கோடி வசூல், இல்லை 7 கோடி வசூல், இல்லை 12 கோடி வசூல் அப்படின்ட்டு கில்லி படத்தோட வசூல் மலையை நீங்கள் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்துருப்பீங்க. மொத்தத்தில் அவதார் படத்தோட வசூலையே கில்லி ரீரிலீஸ் முந்தி இருக்குது அப்படின்ட்டு சோசியல் மீடியாக்களில் விஜய் ரசிகர்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்காலையே ஒருத்தர் இப்படி சொல்லுவார் அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. அது வேறு யாரும் இல்லை, நம்ம பிஸ்மி தான். பிஸ்மி எப்போவுமே விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுப்பார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் அவரே இப்படி பேசியிருக்காரா அப்படின்னு நமக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது. உண்மையை புட்டு வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பிஸ்மி இப்போ தான் உண்மையை பேசியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் கில்லி படத்தோட வசூல் அவ்வளோ இவ்வளோ அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாக்களில். ஆனால் அவ்வளோ வசூல்லாம் கில்லி படம் பண்ணலை. நல்லா கவனிங்க, அவருடைய ரசிகர்கள் மத்தியில் கில்லி படத்துக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு, மக்கள்கிட்ட கிடைக்கல. கில்லி ரீரிலீஸ்க்கு விஜய் ரசிகர்களிடம், நல்லா கவனிங்க, மக்களிடம் கிடையாது, விஜய் ரசிகர்களிடம் ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த படத்தை விநியோகம் பண்ண அந்த சக்தி வேலன் எல்லா இடத்துலையும் போய் இவ்வளோ வசூல் அவ்வளோ வசூல்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அவ்வளோ வசூல்லாம் கிடையவே கிடையாது. அவருக்கு எப்போதுமே இதே வேலை தான். சமீபத்தில் கார்த்தி நடிப்பில் ஜப்பான் அப்படின்னு ஒரு படம் வெளியாச்சு, அட்டர் ஃப்ளாப்பு. அந்த படத்துக்கு முதல் ஷோ முடிகிறதுக்கு முன்னாடியே ஹீரோவுக்கு போய் மாலை மரியாதை எல்லாம் பண்ணி பொக்கேலாம் கொடுத்து வெற்றி படம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். இதே வேலையாகவே அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவார், அந்த படத்தினுடைய முதல் காட்சி முடிவதற்கு முன்பே நேராக அந்த ஹீரோவுக்கு போய் ஒரு பெரிய பொக்கேயையும் பெரிய மாலையையும் போட்டு இந்த படம் சூப்பர் ஹிட் அப்படிம்பாரு. அது மட்டும் இல்லாமல் கில்லி படத்துக்கு இவ்வளோ பெரிய வசூலாச்சு அப்படிங்கிறதெல்லாம் சுத்த போய். இந்த கில்லி குறித்து சொல்லப்படுகிற அந்த நம்பர் என்பது தவறானது தான், அதில் எந்த மாற்றம். இன்னும் சொல்லப்போனால் கில்லி படம் ஓரளவு அவருடைய ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைச்சிருக்கு, பட் மக்கள் மத்தியில் இல்லை. இன்னுமே இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட்டம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தமிழில் வேறு எந்த படமும் வரல, அது ஒரு காரணம். இன்னொன்று, நிறைய மல்டிப்ளெக்ஸ் இப்போ மூடி இருக்காங்க. குறிப்பாக வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 தினங்களில் தான் மல்டிப்ளெக்ஸை இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு படம் இல்லை அப்படிங்கிறதுனால அதை மூடி வச்சுருக்காங்க. அப்படின்லாம் கணக்கு கிடையாது. அந்த விடுமுறை நாட்களில் ஒரு கூட்டம் வந்தது. என்ன காரணம்னா, தமிழில் வேறு படம் கிடையாது. என்ன, பல தியேட்டர்கள் மூடப்பட்டிருக்குங்கிற தகவலே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தமிழில் எந்த படமும் வரல அப்படிங்கிற ஒரு காரணம். இன்னொன்று, அவருடைய ரசிகர்களால் இந்த படம் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. மற்றபடி இந்த படம் ஒரு வாரம் ஓடும், 10 நாள் ஓடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம பிஸ்மி அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தார். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே படமே இல்லைங்கிறதுனால இந்த கில்லி போன்ற படங்களை போட்டு ஓரளவுக்கு அவங்க காசு பார்க்குறாங்க. பிஸ்மிக்கு கோல்டு காயின் போகலையா என்னன்னு தெரில, விஜய்னாவை போட்டு இந்த வாங்குறாரு. விஜய்னாவை வாங்கலை, கில்லி படத்தை பற்றி பேசுகிறாரு. நானுமே முதல் நாள்லையே புக் மை ஷோவில் செக் பண்ணி பார்த்தப்போ மாயாஜால் உட்பட நிறைய திரையரங்கங்களில் எல்லாமே பசுமை புரட்சியாக இருந்தது. ஆனால் இங்கே சோசியல் மீடியாவில் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது, இவங்கெல்லாம் ஹவுஸ்ஃபுல்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே பார்த்தோன்னா புக் மை ஷோவில் எல்லா ஷோவுமே பசுமை புரட்சியாக இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு அப்போவே ஒரு டவுட் ஆச்சு. அந்த டவுட்டை இப்போது பிஸ்மி கிளியர் பண்ணியிருக்காரு.